இந்த உலகத்தை யார் படைத்தார்? பிரம்மா அல்ல. அந்த படைப்பவன் தன் தலையை இழந்த கதை உங்களுக்கு தெரியுமா? ஒரு தேவன், அவன் அகந்தை காரணமாக தன் 5வது தலையை இழந்தான். அதை வெட்டியது யார் தெரியுமா? சிவன். இது கற்பனை அல்ல, சிவ புராணத்தில் எழுதப்பட்ட உண்மை. காலத்தின் தொடக்கம் எங்கும் வெறுமை, ஒளி இல்லை, ஒளி இல்லை. அந்த அமைதியில் முதலில் தோன்றியவர் பிரம்மா. 4 தலையுடன் 4 வேதங்களை பாடிக்கொண்டிருந்தார். அவன் மனதில் ஒரு எண்ணம் எழுந்தது. இந்த உலகத்தை நான் படைத்தேன், அதனால் நான் தான் பரமன். அகந்தை, அது மனிதனுக்கு மட்டுமல்ல, தேவனுக்கும் வரும். பிரம்மா தன் படைப்பை பார்த்து மகிழ்ந்தார். மகிழ்ச்சி மெதுவாக அகந்தையாக மாறியது. ஒரு நாள் தேவர்களின் சபையில் பிரம்மா கூறினார், எல்லாம் என்னிடமிருந்துதான் தோன்றியது, எனக்கு மேலானவன் யாரும் இல்லை. அந்த வார்த்தைகள் பிரபஞ்சத்தில் அதிர்ந்தன. அந்த கணமே ஒரு பயங்கரமான உண்மை நிகழ்ந்தது. பிரம்மாவின் உடலில் 5வது தலை தோன்றியது. அது ஞானத்திற்காக அல்ல, அது அகந்தைக்காக. அந்த தலை எப்போதும் சொல்லியது, நான் தான் உயர்ந்தவன், நான் தான் கடவுள். அகந்தை உடலில் இடம் பிடித்தால் அழிவு துவங்கும். அந்த நேரம் பிரம்மாவின் முன் ஒரு துறவி தோன்றினார். சாம்பல் பூசப்பட்ட உடல் கையில், தண்டம் கண்களில் அமைதி. அவர் சிவன். சிவன் மெதுவாக கேட்டார், நீதான் பரமன் என்றால் உன்னை படைத்தது யார்? பிரம்மா சிரித்தார். என்னை படைத்தவன் இல்லை, நான் தானே எல்லாவற்றையும் படைத்தேன். அந்த வார்த்தை முடிந்ததும் சிவனின் 3வது கண் மெதுவாக திறந்தது. ஒரு கண நேரத்தில் பிரம்மாவின் 5வது தலை சிவனால் வெட்டப்பட்டது. அது இரத்தம் அல்ல, அகந்தை சிதறும் ஒளி. அந்த தலை சிவனின் கையில் கபாலமாக ஒட்டிக்கொண்டது. அந்த நாளிலிருந்து சிவன் கபாலி என்று அழைக்கப்பட்டார். பிரம்மாவின் தலையை சுமந்தது தண்டனைக்காக அல்ல, ஒரு பாடமாகும். அகந்தை கொண்ட யாராக இருந்தாலும் அவன் தலையை காலம் வெட்டும். தன் தவறை உணர்ந்த பிரம்மா சிவனை வணங்கினார். கண்ணீர் வடித்தார். நான் தேவன் அல்ல, நான் சேவகன். சிவன் சொன்னார், அகந்தை உன் 5வது தலை, அதை நீ இழந்தாய். இப்போது நீ உண்மையான படைப்பவன். இந்த கதை பிரம்மாவை பற்றி அல்ல, நம்மை பற்றி. பணம் வந்தால் அகந்தை, புகழ் வந்தால் அகந்தை, அறிவு வந்தால் அகந்தை. ஆனால் அகந்தை வந்தால் சிவன் தலையை அல்ல, வாழ்க்கையே வெட்டுவார். சிவன் யாரையும் தண்டிக்கவில்லை, அகந்தையை மட்டுமே அழித்தார். தாழ்மை இருந்தால் உயர்வு தானாக வரும்.